தமிழ்நாட்டை திமுகவுடைய அளவில் ஒரு 8 மண்டலங்களாக பிரிக்கிறாங்க. அந்த மண்டலங்களுக்கு பொறுப்பாளர்களை நியமிக்கிறாங்க. விழுப்புரம் மாவட்டம்னாலே பொன்முடினாலே விழுப்புரம் அப்படின்ற மாதிரியான ஒரு காலகட்டம் இருந்தது. ஆனால் இன்று மண்டல பொறுப்பாளர்கள் பட்டியலில் பொன்முடி பேர் இல்லை. சேலமும் கோவையும் ஈரோடும் திருப்பூரும் அதிமுகவுடைய ஸ்ட்ராங் ஹோல்டாக வெளியே இருந்தால் தான் கட்சி பணி செய்ய முடியும். அப்போ தான் திமுக தலைமையை நினைக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை நடைமுறைப்படுத்த முடியுன்றதுனால தான் தன்னுடைய அமைச்சர் பதவியே இழக்க அவர் சித்தமாக இருக்கார். ஜாமீனில் வெளியே இருந்து இப்போ அவர் பண்ணக்கூடியது அந்த கோவை கொங்கு மண்டலத்துக்கான பொறுப்பாளர் வேலை செந்தில் பாலாஜி திறம்படவே செய்கிறார். இளம் வாக்காளர்களை குறிவைத்து நான் முதல்வன் புதுமை பெண் திட்டத்தோட இந்த இலவச மடிக்கணினி திட்டமும் நடப்பாண்டு நடைமுறைக்கு வர வாய்ப்பு இருக்குது. அதிருப்தியில் இல்லாட்டி கூட்டணிக்கு அதிக இடங்கள் வேண்டு வற்புறுத்தக்கூடிய காங்கிரஸுக்கோ விசிகாவுக்கோ கொடுப்பதற்கான ஒரு கணக்குகளையும் திமுக தலைமை போட்டிருக்கு. ஏன்னா அவங்களோட ஒரே இலக்கு 200. டிஎன் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அரவிந்த்குமார். இலக்கு 200 திமுகவுடைய சட்டமன்ற தேர்தல் வெற்றியுடைய இலக்கு 200 அப்படின்னு குறிப்பிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 5ஆம் தேதியே தன்னுடைய தேர்தல் பிரச்சார பயணத்தை முதல் கட்டமாக ஆரம்பிச்சிட்டாரு. கடந்த 5 மாதங்களில் பல்வேறு விஷயங்கள் திமுகவில் முன்னெடுக்கப்பட்டிருக்கு. தேர்தலை முன்னிட்டு அதனுடைய பலன்கள் என்னவாக இருக்குது, எஞ்சிய 10 மாதங்களுக்கு அவங்களுடைய பயணம் என்னவாக இருக்க போகுது அப்படின்ற விரிவான தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இரண்டாயிரத்தி 21 சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி மொத்தம் 159 இடங்களில் வெற்றி பெற்றது. திமுக மட்டும் 133 இடங்களில் வெற்றி பெற்றது. இந்த எண்ணிக்கை இருக்கு இல்லையா, 159 அப்படின்ட்டு. அதிமுக தலைமையிலான கூட்டணி 75 இடங்களில் வெற்றி பெற்றது. ஸோ இந்த எண்ணிக்கை 159 என்ற எண்ணிக்கையை எதிர்வரும் 2021 சட்டமன்ற தேர்தலில் 200 மாற்றுறது எப்படி அப்படின்றது தான் இலக்கு 200 அப்படின்ற சொல்லாடலுடைய திமுகவுடைய தாரக மந்திரமாக இருக்குது. அது எப்படி கொண்டு போக போகிறாங்க அப்படின்றதுக்கு அவங்க பல்வேறு வியூகங்கள் வைக்கிறாங்க. முதல் கட்டமாக தமிழ்நாட்டை திமுகவுடைய அளவில் ஒரு 8 மண்டலங்களாக பிரிக்கிறாங்க. அந்த மண்டலங்களுக்கு பொறுப்பாளர்களை நியமிக்கிறாங்க. சென்னை மண்டலத்துக்கு தனித்துவமாக ஆர் ஆசா பொறுப்பாளர், வட மாவட்டங்களுக்கு ஏவாவேலுவும் எம்ஆர்கே பன்னீர்செல்வமும் பொறுப்பாளர், கோவை மண்டலம் கொங்கு மண்டலத்துக்கு செந்தில் பாலாஜி பொறுப்பாளர், ஒட்டுமொத்தமாக மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு KN நேரு பொறுப்பாளர், தென் மாவட்டங்களுக்கு கனிமொழியும் தங்கம் தென்னரசும் சக்கரபாணியும் பொறுப்பாளர்கள் அப்படின்ற மாதிரி பிரிக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக இந்த 8 மண்டலங்களுக்கு பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. எதிர்வரும் ஜூன் 1ஆம் தேதி மதுரையில் திமுகவுடைய பொதுக்குழு நடக்கிறதுக்கு அப்போ அதிகாரப்பூர்வமாக இந்த மண்டல பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு அவர்களுக்கான செயல் வடிவம் என்னன்றது அறிவிக்கப்படும். இதுவரைக்கும் அந்த மண்டல பொறுப்பாளருக்கு என்ன வேலை அப்படின்னா, அந்த தேர்தல் உட்கட்சி விஷயங்கள் இருக்கு இல்லையா, பல்வேறு விஷயங்கள் எப்போதும் முரண்பாடுகள் இருக்கும் திமுகவுக்குள்ள. அந்த முரண்பாடுகளை கையாள்வது, அப்புறம் கலர் நிறங்களை மதிப்பீடு செய்வது, அப்புறம் யுக்திகளை வகுப்பது, இதுதான் மண்டல பொறுப்பாளர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க தலையாய பணி. இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு விழுப்புரம் மாவட்டம்னாலே பொன்முடினாலே விழுப்புரம் அப்படின்ற மாதிரியான ஒரு காலகட்டம் இருந்தது. ஆனால் இன்று மண்டல பொறுப்பாளர்கள் பட்டியலில் பொன்முடி பேர் இல்லை. கடலூர், விழுப்புரம் இந்த மாவட்டங்கள்லாம் சேர்த்து மண்டல பொறுப்பாளராக எம்ஆர்கே பன்னீர்செல்வம் தான் இருக்கார். சமீபத்தில் விழுப்புரத்தில் நடந்த அந்த கட்சியோட நிகழ்ச்சி ஒன்றில் பெரிய பேனர், அதில் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் புகைப்படம் தான் இருக்குது, பொன்முடியோட புகைப்படமே இல்லை. ஏற்கனவே இந்த சைவம் வைணவம் சர்ச்சையில் தன்னுடைய அமைச்சர் பதவியே இழந்தார். அது இல்லாமல் கட்சியுடைய பல்வேறு விஷயங்கள் வந்து அவர் ஓரங்கட்டப்பட்டு தான் வந்திருக்காரு. அவருடைய மகன் கௌதம் சிகாமணிக்கு 4 சட்டமன்ற தொகுதிகள் ஒரு பொறுப்பாளராக கொடுக்கப்பட்டிருந்தாங்க. அதில் 2 குறைச்சிட்டாங்க. இப்போ வெறும் 2க்கு தான் கௌதம் சிகாமணி பொறுப்பாளராக இருக்கார். அப்படி பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாகவே திமுகவிலிருந்து பொன்முடி ஓரங்கட்டப்படுகிறார். எதிர்வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் பொன்முடிக்கான வாய்ப்பு இருக்குமா என்பதே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதாவது மாற்றத்துக்கு தயாராகுது திமுக, இதுதான் உண்மை. கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 5ஆம் தேதி கோவையிலிருந்து தன்னுடைய பிரச்சார பயணத்தை அதிகாரப்பூர்வமற்ற முறையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்குகிறார். ஏன் கோவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிகமாக அதிமுக வென்ற மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலத்தில் ஒரு 10 சீட்டு,
சேலத்தில் ஒரு 10 சீட்டு, ஈரோடு திருப்பூரில் தலா 5 சீட்டு, மற்ற மாவட்டம்லாம் 1, 2 மாதிரி தான் இருக்குது. அப்போ சேலமும் கோவையும் ஈரோடும் திருப்பூரும் அதிமுகவுடைய ஸ்ட்ராங் ஹோல்டாக பிஜேபியும் ஒரு 4 சட்டமன்ற உறுப்பினரில் அந்த பெல்ட்லேருந்து எடுத்துருக்குறாங்க. அப்படி பார்த்திங்கன்னா இந்த இடங்களில் நம்ம குறி வச்சு இயங்கணும் அப்படின்றது தான் திமுக தலைமையுடைய பிரச்சார யுக்தியுடைய முதல் பாயிண்ட். அதுக்காக தான் கொங்கு மண்டலம் கோவைக்கு செந்தில் பாலாஜியை வந்துட்டு நீங்கள் மண்டல பொறுப்பாளராக இருங்க அப்படின்னு நியமிச்சிருக்காங்க. அவர் அமைச்சர் பதவி வேணுமா கட்சி பதவி வேணுமான்றப்போ அமைச்சர் பதவி கூட வேண்டாம், நான் ஜாமீனில் வெளியே இருந்தால் மட்டும் போதும், வெளியே இருந்தால் தான் கட்சி பணி செய்ய முடியும், அப்போ தான் திமுக தலைமையை நினைக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை நடைமுறைப்படுத்த முடியுன்றதுனால தான் தன்னுடைய அமைச்சர் பதவியே இழக்க அவர் சித்தமாக இருக்கார். ஜாமீனில் வெளியே இருக்கார். ஜாமீனில் வெளியே இருந்து இப்போ அவர் பண்ணக்கூடியது அந்த கோவை கொங்கு மண்டலத்துக்கான பொறுப்பாளர் வேலை செந்தில் பாலாஜி திறம்படவே செய்கிறார். ஒரே ஒரு உறுப்பினராக இருந்தால் கூட பரவாயில்ல, அவங்க இன்ஸ்டாகிராமில் இன்ஃப்ளூயன்சர்னால் அவங்களே தன்னுடைய கட்சி கொண்டு வரதுக்கு, அதாவது தாவேக்கால வைஷ்ணவின்ற ஒரு இளம் பெண் உறுப்பினராக இருந்தாங்க. அவங்க சமூக வலைதளங்களில் தாவேக்கை பற்றி தொடர்ந்து பேசிட்டு வந்தாங்க. சமீபத்தில் தாவேக்காவோட மனசாபம் ஏற்பட்டு விலகின அவங்கள உடனடியாக திமுக செந்தில் பாலாஜி தலைமையில் திமுக தனக்குள்ளே இணைச்சிக்கிச்சு. அப்போ ஒரே ஒரு இளம் வாக்காளரை கூட குறிவைத்து கொங்கு பகுதியில் கோவையில் திமுகவுடைய வாக்கு வங்கி அதிகரிக்கணுன்றது தான் செந்தில் பாலாஜியோட இலக்காக இருக்குது. அதுக்காக தான் திமுக தலைமை அவரை மண்டல பொறுப்பாளராக நியமிச்சிருக்காங்க. அந்த பணியை அவர் செவ்வனே செஞ்சுட்டு வர்றாருன்னு தான் நம்ம சொல்லணும். அதே போல் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை சார்பு அணிகளை முதலமைச்சர் சந்திக்கிறத கடந்த ஆண்டே துவங்கிட்டார். இதுவரைக்கும் கோவை, விருதுநகர், அரியலூர், பெரம்பலூர் இந்த 4 மாவட்டங்களில் கள ஆய்வு மேற்கொண்டு அங்கே இருக்கிற மாவட்ட நிர்வாகிகளை திமுகவுடைய 23 சார்பு அணிகளை ஒவ்வொருத்தரும் சந்தித்து நீங்கள் என்ன சிக்கல்கள் எதிர்கொண்டீங்க, கட்சியில் 4 ஆண்டுகால நடந்திருக்கிற சாதனைகளை மக்கள் மன்றத்தில் எப்படி கொண்டு போய் சேர்க்க போகிறீங்க, எதிர்கட்சியில் வைக்கக்கூடிய விமர்சனத்தை எப்படி முறியடிக்க போகிறீங்க, சட்டம் ஒழுங்கு பிரச்சனைனா மக்கள் காரணம் காட்டும்போது அதுக்கு நம்மகிட்ட இருக்கிற பதில் என்ன, இப்படி பல்வேறு விஷயங்களை ஒரு வகுப்பு போல் திமுக தலைமை அந்த மாவட்ட நிர்வாகிகளுக்கு எடுத்திருக்காங்க. 4 மாவட்டங்களில் முடிஞ்சிருக்கு. இன்னும் அடுத்தடுத்த மாவட்டங்களில் இதுக்கான பயணங்களை முதலமைச்சர் அடுத்த 6 மாதங்களில் முன்னெடுக்க இருக்கிறார். குறிப்பாக இந்த ஜூன் 1ஆம் தேதி மதுரை பொதுக்குழுக்கு பிறகு இதுக்கான பணிகள் தீவிரப்படுத்தப்படும் திமுக தலைமை சொல்கிறாங்க. 200 தொகுதிகள் இலக்கு அப்படின்னும் போது 7வது முறையாக திமுக ஆட்சி கட்டில் அமர வேண்டியது, 2வது முறையாக கன்சிக்யூட்டிவ் டேர்ம் திமுக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் ஆட்சிக்கு வருவது, இதுதான் திமுகவோட இலக்கு. அதுக்காக சில பல சமரசங்களுக்கும் திமுக தலைமை தயாராக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக 173 இடங்களில் போட்டிட்டாங்க. காங்கிரஸுக்கு 25 தொகுதிகள், விடுதலை சிறுத்தைகள் 2 கம்யூனிஸ்டுகளுக்கு தலா 6 இடங்கள் அப்படின்ற மாதிரி கொடுத்தாங்க. இந்த முறை காங்கிரஸ் தன்னோட எண்ணிக்கை 30 தொகுதியில் அதிகரித்து கேட்க வாய்ப்பு இருக்குது. விடுதலை சிறுத்தைகளும் 10 தொகுதியில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த கூட்டணி உடையக்கூடாதுன்றதுனால இந்த 173 அப்படின்ற நம்பர்ஸை குறைந்தபட்சம் 165 வரை குறைத்து கொள்ளவும் திமுக தலைமை தயாராக இருக்குது. அந்த 8 இடங்களில் சரிபாதியாக பிரித்து அதிருப்தியில் இல்லாட்டி கூட்டணிக்கு அதிக இடங்கள் வேணும்னு வற்புறுத்தக்கூடிய காங்கிரஸுக்கோ விசிகாவுக்கோ கொடுப்பதற்கான ஒரு கணக்குகளையும் திமுக தலைமை போட்டிருக்கு. ஏன்னா அவனோட ஒரே இலக்கு 200. இதுதான் திமுகவுடைய கூட்டணி கணக்காக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இளம் வாக்காளர்களை கவர்வதற்கு, ஏன்னா நாம் தமிழருடைய சீமான் ஒரு பக்கமும் தாவேகா விஜய் ஒரு பக்கமும் முதல் தலைமுறை வாக்காளர்கள், இளம் தலைமுறை வாக்காளர்கள், பெண் வாக்காளர்களை குறி வச்சு பெரிய அளவுக்கு பிரச்சாரம் மேற்கொண்டு வராங்க. அதனால் இந்த முறை நான் முதல்வன் புதுமை பெண் இந்த 2 திட்டங்களை மக்கள் மன்றத்தில் குறிப்பாக இளைய தலைமுறைக்கிட்ட அதிகப்படியாக கொண்டு போய் சேர்க்கணுன்ட்டு திமுக விரும்புது. கூடவே 2011 மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா ஆரம்பித்த இந்த இலவச மடிக்கணினி திட்டம் 2019 வரைக்கும் நடைமுறையில் இருந்தது. 20க்கு பிறகு கொரோனா காலத்தில் நிறுத்தப்பட்டது. கடந்த 4 ஆண்டு காலமாக அந்த இலவச மடிக்கணினி மாணவர்களுக்கு வழங்கப்படலை. இந்த பட்ஜெட்டில் அதுக்காக 2000 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இப்போ எல்காட் நிறுவனம் வந்துட்டு அந்த இலவச மடிக்கணினிகளுக்காக ஒரு டெண்டரும் கால்ஃபார் பண்ணியிருக்காங்க. 8 GB ரேமு, 15 இன்ச்சு மானிட்டர் ஸ்க்ரீனுன்ற மாதிரி ஒரு டெண்டரும் கால்ஃபார் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா இந்த 6 மாதங்களில் இந்த பணிகள்லாம் முடிந்து ஜனவரிக்கு பிறகு 2025-26 கல்வியாண்டில் +1 +2 மாணவர்கள், கல்லூரி செல்லக்கூடிய மாணவர்களுக்கு இந்த இலவச மடிக்கணினிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டிப்பாக வழங்கியிருப்பார். அதாவது இளம் தலைமுறை, முதல் தலைமுறை இந்த இளம் வாக்காளர்களை குறிவைத்து நான் முதல்வன் புதுமை பெண் திட்டத்தோட இந்த இலவச மடிக்கணினி திட்டமும் நடப்பாண்டு நடைமுறைக்கு வர வாய்ப்பு இருக்குது. அது எதுக்காகனா இலக்கு 200க்கான இன்னொரு படி தான், அப்படி தான் நம்ம புரிஞ்சிக்கணும். அதே போல் சமீபத்தில் உச்சநீதிமன்றத்தில் வென்றெடுத்த வழக்குகளை மக்கள் மன்றத்தில் அதிகப்படியாக கொண்டு போய் சேர்க்கிறது, அதாவது ஆளுநர் மசோதா விவகாரத்தையும் அமலாக்கத்துறையுடைய வரம்பு மீறிய செயலின்ட்டு உச்சநீதிமன்றம் கண்டிச்சது, இது 2த்தையும் குறிப்பாக கூடவே வக்ஃப் வாரிய விஷயத்தையும் அதிகப்படியாக திமுக தொண்டர்கள் மூலிமா
பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது, தெருமுனை பிரச்சாரங்கள், திண்ணை பிரச்சாரங்கள், இப்படி பல்வேறு விதத்தில் மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் சேர்க்கறது, கூடவே சமூக வலைதளங்களில் அதிகப்படியான ஒரு கருத்து பரிமாற்றங்களுக்கு வழிவகுக்கணும் அப்படின்ற வியூகங்களையும் திமுக இந்த முறை திட்டமிட்டிருக்காங்க. இலக்கு 200 எப்பாடுபட்டாவது அடைய வேண்டும் என்பதே திமுகவின் தலையாய நோக்கமாக இருக்குது. ஏன்னா எதிர்க்கட்சிகள் அதிமுக பாஜக கூட்டணி எப்படி பார்க்குறாங்கன்னா, அவங்க கூட்டணி முறிவின் போது பேசிய வார்த்தைகள் இருக்கு இல்லையா, எடப்பாடி பழனிசாமி அவர்களோ அண்ணாமலை அவர்களையோ, இந்த விஷயங்களை மீண்டும் மீண்டும் மக்கள் மன்றத்தில் நினைவுபடுத்தி பாருங்கள், இப்படி இருந்தவங்க இப்போ சந்தர்ப்பவாத கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க, அதனால் இந்த கூட்டணிக்கு உங்களுடைய வாக்கா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் எழுப்பக்கூடிய விதமாகவும் பல்வேறு வீடியோக்களை திமுக தலைமை சமூக வலைதளங்களுக்காக தயார் பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. ஒரு பக்கம் திமுக தலைமையிலான கூட்டணி, இன்னொரு பக்கம் அதிமுக பாஜக தலைமையிலான கூட்டணி, இன்னொரு பக்கம் நாம் தமிழர், இன்னொரு பக்கம் தாவேகா. இந்த 4 முனை போட்டியில் கடந்த 2021 45% வாக்குகளை வாங்கிய திமுக கூட்டணி, 159 இடங்களை வெற்றி பெற்ற திமுக கூட்டணி எதிர்வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் 200 இடங்களை, அதாவது 55% அளவுக்கு வாக்குகளை பெற்றால் மட்டும்தான் இது சாத்தியம். அந்த இலக்கை நோக்கி நடைபெற தயாராகிட்டு இருக்கு. எதிர்க்கட்சிகள் அதற்கு டஃப் கொடுக்க அவங்களும் வியூகம் வகுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் 2026 சட்டமன்ற தேர்தல் அரசியல் கட்சிகளுக்கும் பொதுமக்களுக்கும் ரொம்பவே பெரிய புதிய அனுபவமாக இருக்குன்றதுல மாற்று கருத்து இல்லை. இதுபோல் விரிவான அரசியல் கருத்துக்களை உள்ளடக்கிய வீடியோக்களை நமது டிஎன் டாக்ஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.